ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, நம்ம இஃப் அண்டு எல்ஸ் இஃப் லேடர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி வந்துட்டுருக்கோம். நம்ம நேற்று ஒரு ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். டெவலப் லாஜிக் யூஸிங் சி ப்ரோக்ராம் வெதர் என்டர் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். அந்த ப்ரோக்ராம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் ஐ பட்டன்லேயோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை என் கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அதை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கலனாலும் புரியும், நோ ப்ராப்ளம். செகண்ட் ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, சி ப்ரோக்ராம் டு கெட் input from user of 3 numbers and find the greatest among 3 numbers. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூசர்கிட்ட இருந்து ஒரு 3 நம்பர் வாங்குங்க. அந்த 3 நம்பர் வாங்கிட்டு கொடுத்துருக்க 3 நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நான் அதுக்கான ப்ரோக்ராம் இப்போ எழுத போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சி ப்ரோக்ராம் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். இன்க்ளூடில் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன், மெயின் ஃபங்க்ஷன் போட்டேன், ரிட்டன் 0 கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 3 நம்பர் வாங்குறதுக்கான இன்புட் ப்ரோக்ராம் நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட்எஃப்பில் என்ட்ரு ஏ, என்ட்ரு பி, என்ட்ரு சின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுப்போம். அதுக்கடுத்து ஸ்கேன்எஃப்பில் அந்த நம்பரை வாங்கி அதுக்கான அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ நான் அதுக்கான ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்டீஜர்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு 3 நம்பர் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன? சம்திங் ஒரு வேரியபிள், நீங்கள் என்ன வேணால் இந்த வேரியபிள் கொடுத்துக்கலாம், A, B, C. ஸோ இந்த ஒரு 3 வேரியபிளை யூஸ் பண்ணி தான் ஏ பெருசா இல்லை பி பெருசா இல்லை சி பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம 3 நம்பருக்கு நான் இன்புட் வாங்கிக்கிறேன். பிரிண்ட்எஃப்ல ஃபஸ்ட்டு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கேன்எஃப்ல இந்த ஏக்கான வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் %d ஏன் கொடுத்துருக்கேனாக்க, நம்ம இன்டீஜரில் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே %d கொடுக்குறேன். அட்ரஸ் ஆஃப் ஏல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் 3 நம்பர் நான் வாங்கிக்கிறேன். இப்போ நான் மேலே கிடையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ட்ரு பி, இங்கே அட்ரஸ் ஆஃப் பி, இங்கே என்ட்ரு சி, இங்கே அட்ரஸ் ஆஃப் சி. ஓகே, இப்போ நான் 3 நம்பர் இன்புட் வாங்கிட்டேன். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, இந்த 3 நம்பர் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே தான் நம்மளோட மெயின் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம். இன்புட் வாங்குறது, பிரிண்ட் மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறது, டிக்ளேர் பண்ணுறது தான் இங்கே ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் லாஜிக் எழுத போகிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, ஏ வந்து பியை விடவும் சியை விடவும் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க, இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப்ல என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அப்படி ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா சியை விடவும் ஏ கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி செக் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போது ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் சி, அதாவது ஏ வந்து பியை விடவும் சியை விடவும் கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க, ஏ தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே கம்மாவில் ஏ கொடுத்துக்கிறேன். இந்த %d ஃபார்மட் ஸ்பெசிஃபையரில் ஏ பிரிண்ட் ஆயிரும். நான் இங்கே எண்டில் செமிகோலன் வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. அப்படி இந்த ஏ வந்து சியை விட பெருசாக இல்லை அப்படின்னாக்க, எல்ஸ் என்ன பெருசாக இருக்கும்? இந்த சி தான் பெருசாக இருக்கும். ஏன்னாக்க இந்த இடத்துல வந்து நம்ம ஏ தான் பெருசாக இருக்குது பியை விட அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுறப்போ ஏ வந்து சியை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி இல்லைனாக்கா சி தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல வந்து சப்போஸ் பி பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? எல்ஸ்
சப்போஸ் இந்த இடத்துல ஏ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ஏ வந்து சியை விட பெருசாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏ பெருசாச்சுன்னா ஏவை பிரிண்ட் பண்ணோம். இல்லை இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆச்சுன்னா சி பிரிண்ட் பண்ணோம். இப்போது இந்த கண்டிஷன் அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணுறப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பி தான் பெருசு, ஓகேவா? ஸோ இந்த என்டையர் கண்டிஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸ் பார்ட்டுக்குவோம். இங்கே வந்து பி வந்து ஏவை விட பெருசாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு இன்னொன்று என்ன தெரியணும், பி வந்து சியை விடவும் பெருசாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரியணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பி பெருசுன்னு சொல்ல முடியும். சப்போஸ் சி கூட பெருசாக இருக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல பி பெருசாக இருந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருச்சு, ஏவோட பெருசாக இருந்து அப்படின்னாக்க மேபி சி கூட பெருசாக இருக்கலாம் இல்லையா? இப்போது இந்த இடத்துலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏ வந்து சின்னதாக இருக்குது, பி பெருசாக இருக்குது ஏவை விட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம என்ன செக் பண்ணணும், பி வந்து சியை விடவும் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும், செக் பண்ணணும், ஓகேவா? அடுத்து அதனால் நம்ம இன்னொரு என்ன கண்டிஷன் போடுறோம் அப்படின்னாக்க பி கிரேட்டர் தென் சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பர்சன்டேஜ் டியில் பி இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்படி சப்போஸ் பியும் இந்த இடத்துல பெருசாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஏக்கு போகிறோம், சிக்கு போய் பிரிண்ட் பண்ணிடுறோம். சி தான் பெரிய நம்பராக இருக்கும்ட்டு. இந்த இடத்துல ஓகே, நம்ம ஏன் திருப்பி இந்த இடத்துல சி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இங்கேயே ஸ்கிப் ஆயிடுது இல்லையா? அதாவது இந்த இடத்துலையே ஸ்கிப் ஆயிடுது, இந்த இடத்துக்குள்ளே வரலை. இந்த இடத்துலையே பி வந்து சின்னதாக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுது. சப்போஸ் பியும் சியை கம்பேர் பண்ணுறப்ப சி பெருசாக இருந்துச்சுன்னா சி தானே பெருசுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம இந்த கண்டிஷன் போடுறோம். ஓகே, இதை நான் ரன் பண்ணி காட்டட்டுமா? ஒரு இன்புட்ஸ் கொடுப்போம். இந்த இடத்துல 6 பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்து நான் பி பெரிய நம்பராக கொடுத்து பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, 6 தான், பி தான் பெரிய நம்பர், 6 சொல்லி பிரிண்ட் பண்ணிருச்சு. அடுத்து நான் திருப்பி பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் இதை ஏவை வந்து பெரிய நம்பராக கொடுக்குறேன். இப்போ வந்து ஏ தான் 8 தான் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷனே எவ்வளோ லைன்ஸ் வருது பார்த்தீங்களா? டோட்டலாக பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 37-38 லைன்ஸ் வருது. நம்ம இந்த லைன் ஆஃப் கோட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நான் ஒரு கான்செப்ட் வேக்கனே நடத்தியிருக்கேன். முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். அதாவது கண்டிஷனுக்கு அடுத்து ஒரு லைன் தான் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கர்லி பிரேசஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இந்த கர்லி பிரேசஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா 38-37 லைனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 லைன் கிட்ட நம்ம அப்ராக்சிமேட்டாக குறைச்சிருக்கோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன், கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம கர்லி பிரேசஸ் செமிகோலன் கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் இருக்குது, அந்த ஒரு எரர் வந்துருச்சு. எரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், பில்ட் அண்ட் ரன். இப்போ நான் ஒரு சம்திங் நம்பர், இந்த இடத்துல சி பெருசாக இருக்குது, நமக்கு சி தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்து நான் பி பெரிய நம்பராக கொடுத்து பார்க்குறேன். பி தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. அடுத்து நான் ஏ பெரிய நம்பராக கொடுத்து பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏ தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எது பெரிய நம்பரோ அது கரெக்டாக எடுத்து கொடுத்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ ஓகே, நான் இப்போது இன்னும் ஆப்டிமைஸ்டாக போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தது பார்த்திங்கன்னா புரியும். நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் நான் ஒரே லைனில் எழுதலாம். அது எப்படின்னு பார்ப்போம். நான் வேக்கனே வீடியோ போட்டிருந்தேன் இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் கொடுத்து. என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்காக தான் பாருங்கள், நான் சொல்கிறேன். அண்டுங்கிற கான்செப்ட், அண்ட் ஆர் கேட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? 1 ட்ரூவாக இருந்துச்சுனாக்க ட்ரூ, சப்போஸ் ரெண்டுத்தில் ஏதாவது 1 0வாக இருந்துச்சுனாலும் 0 அவுட்புட் ஃபால்ஸ்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நான் இந்த ரெண்டையுமே இப்போ ஒன்றா போட போகிறேன். பாருங்கள், நான் போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இஃப்பில் ஏ
அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி. இப்போ இது என்ன சொல்லுதுனாக்க, இந்த கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கா செக் பண்ணு, ஏ கிரேட்டர் தென் சியாக இருக்கா செக் பண்ணு. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார எக்ஸிக்யூட் ஆகும் பிரிண்ட் ஆஃப்ல. இப்போ நான் இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஒரே லைனில் எழுதிட்டேன். ஓகேங்களா. அடுத்து எல்ஸ் இஃப் பைத்தானில் எலிஃப் வரும், அதை குழப்பிட்டேன். எல்ஸ் இஃபில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் லேடர் அந்த கான்செப்ட் வந்துருச்சு. எல்ஸ் இஃப் லேடர் கான்செப்ட் புரியலனா அதுக்கும் நான் பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஒரு டோட்டல் சி ப்ரோக்ராம் பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதை பாருங்கள். இந்த இதில் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, இந்த இடத்துல ஏ வந்து கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சியோடையும் பியோடையும் கம்பேர் பண்ணுறோம். அடுத்து பியை வந்து ஏவோடையும் சிஓடையும் கம்பேர் பண்ணி பி தான் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அண்ட் ஹோப் இந்த கண்டிஷன் புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பி வந்து ஏவோடையும் சிஓடையும் கம்பேர் பண்ணி ரெண்டுத்தை விட பெருசாக இருக்கா பி அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுனாக்கா பி தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்படி ஏவும் பெரிய நம்பர் இல்லை, பியும் பெரிய நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எல்ஸ் பார்ட் போயிட்டு எல்ஸில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏவும் பெருசு இல்லை, பியும் பெருசு இல்லை, ஸோ சி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் லாஜிக். ஏ வந்து பியோடையும் சியோடையும் கம்பேர் பண்ணி ஒரே லாஜிக்காக, அதாவது ஒரே இஃப் கண்டிஷனாக நான் போட்டேன். அண்டு யூஸ் பண்ணி ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது பியை விட ஏ பெருசாக இருக்குது, சியை விட ஏ பெருசாக இருக்குது. தட் மீன்ஸ் ஏ வந்து பியை விடையும் சியை விடையும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஆஸ் யூஸ்வல் இந்த கர்லி பிரேசஸ் நமக்கு தேவையில்லை, வேணா வச்சுக்கோங்க, வேணாலும் எடுத்து விட்டு ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற கேட்டால் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா. சம்திங் நம்பர் 54 பெரிய நம்பர்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள், இது கரெக்டாக தான் ரன் ஆகும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். இதையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு அப்ரோச் இருக்குது. போக போக என்ன ஈஸியானதாக சொல்லிகிட்டு இருக்க, நீ ஸ்டார்டிங்கே ஈஸியாக சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்குறீங்கிறது எனக்கு புரியுது. நான் ஏன் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக சொல்லலை அப்படின்னாக்க, நீங்கள் டைரெக்டாக ஆப்டிமைஸ்டான அப்ரோச் போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஓன்ட் கெட் இந்த ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டீங்க, ஆர் கெட் யூஸ்டு டு இட். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் இந்த கண்டிஷன் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறீங்க, எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த லேடர் யூஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சப்போஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். யூ கெட் யூஸ்டு டு இட், லைக் ஈஸியான வேவாக நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச்சை முதல்ல சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம். அடுத்து நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஆப்டிமைஸ்டான வேவை நோக்கி நம்ம போகணும். ஓகேங்களா. இட்ஸ் அபவுட் தி கான்செப்ட், நாட் அபவுட் த சொல்யூஷன் நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆஸ் அ பிகினராக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ஈஸியான ஒரு வே சொல்கிறேன். நான் ஒரு மேக்ஸிமம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ் இந்த வேரியபிள் என்ன பண்ணுனாக்க, பெரிய நம்பரை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிட்டே வரும். இந்த நம்பர் ஒரு நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணிகிட்டே வரும். ஏவோடையும் பிஓடையும் சிஓடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த மேக்ஸ் வந்து ஏவை விட சின்னதாக இருந்துச்சு, ஆர் சம்திங் இந்த ஒரு நம்பரையும் செக் பண்ணுறப்போ மேக்ஸுங்கிற நம்பர் வந்து சின்னதாக இருந்துச்சுனாக்க அந்த கம்பேர் பண்ணுற நம்பரை அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னாக்க எப்போவுமே மேக்ஸ் சின்னதாக இருக்கக்கூடாது, அது பெருசாக தான் இருக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் ஏவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஏ தான் பெரிய நம்பர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேக்ஸை வந்து பிஓடையும் சிஓடையும் கம்பேர் பண்ண போகிறேன். பாருங்கள், இஃப் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா? இந்த மேக்ஸ் வந்து பிஏ விட சின்னதாக இருக்குது, அதாவது மேக்ஸிமம் வந்து சின்னதாக இருக்குது பிஏ விட அப்படின்னா அது வந்து தப்பு.
ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும், சின்னதாக இருக்குது அப்படின்னா மேக்ஸுங்கிறதுல பியை வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஏன்னாக்கா மேக்ஸிமம்ங்கிறதுல எப்போவுமே சின்னதான வேல்யூ இருக்கக்கூடாது, அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அந்த பிஏ வந்து மேக்ஸ்குள்ளே நான் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து திருப்பியும் நான் இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து சிஏ விட சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். அப்படி சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஆகுனுச்சுன்னா மேக்ஸிமமில் சியை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது மேக்ஸிமமில் சி கரெக்டான மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 25 தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் அடுத்து பிஏ பெரிய நம்பராக கொடுத்து பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பி தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. திருப்பி நான் சியை வந்து பெரிய நம்பராக கொடுத்து பார்க்குறேன். சி தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏ பெருசாக இருந்தாலும் சரி, பி பெருசாக இருந்தாலும் சரி, சி பெருசாக இருந்தாலும் சரி, இந்த மேக்ஸிமம்ங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துடும். இதுதான் இதோட கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். மேக்ஸுங்கிற வேல்யூ சின்னதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே வரும். சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கக்கூடாது, பிடிச்சி அடுத்த நம்பர் எடுத்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இதுதான் இதோட கான்செப்ட். இந்த கர்லி பிரேசஸ்லாம் எடுத்தோம்னா இன்னும் லைன்ஸ் ஆஃப் கோடு கம்மியாகும். இதை நான் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போயிடுறேன். இவ்வளோ தான் இதோட லைன்ஸ் ஆஃப் கோடு. இது ஒரு சின்ன சொல்லப்போனால் இதுதான் அதோட கான்செப்டே. 4 லைன்ஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த ஆப்டிமைஸ்டான வே. இதோட இன்னும் ஆப்டிமைஸ்டான வே இருக்கலாம். நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் கீழே போடுங்க. நான் இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன், இதுதான் ஆப்டிமைஸ்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலை. இது வந்து ஜஸ்ட் 3 நம்பர்ஸ். இன்னும் அரேஸ் போனோம்னா அரேஸில் இருக்கிறதுல மொத்த நம்பரில் எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம எல்லா கிளாஸஸில் பார்ப்போம் எல்லா கான்செப்ட்ஸும். உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் இன்னும் கண்டினியூ ஆகும். சி ப்ரோக்ராம் ஃபுல்லாக போடுறேன். அந்த சி பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் எண்டில் கொடுக்குறேன். இங்கே நெக்ஸ்ட் வீடியோ ரைட் சைடில் காட்டும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.